வணக்கம், இது சேயோன் பாகம் 5. ஒரு இரவு நேரம் 4-5 பேர் உறங்கிக் கொண்டிருக்க அந்த இடத்தில் தூரத்தில் இருந்து நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு ஒருவன் கண் விழித்து எழுந்து பார்க்க, என்ன இது? இந்த இடத்தில் விலங்குகள் எதுவும் இல்லையே, ஆனால் இப்போது நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்கிறது, என்னவாக இருக்கும் என்று அவன் எழுந்து நேராக அந்த சத்தம் கேட்கும் திசைக்கு செல்ல, அந்த இடத்தில் நின்று கொண்டு மேலும் அந்த சத்தத்தை உன்னித்து கவனிக்க, மேலும் தூரத்தில் கேட்டது அந்த சத்தம். அந்த சத்தம் எந்த திசையில் இருந்து கேட்கிறது என்று கவனத்தில் வைத்துக் கொண்டு மேலும் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி சென்று கொண்டே இருந்தான். அவன் செல்ல செல்ல மேலும் அந்த சத்தம் தூரத்திற்கு சென்று கொண்டே இருந்தது. அவன் அந்த சத்தத்தின் ஓசையை கேட்டு சென்று கொண்டே இருந்தவன் அவன் ஒரு திசையில் சென்று கொண்டே இருந்தான். உடனே இங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவனின் மற்றொருவன் எழுந்து, அடி அடி, எங்கேடா சென்றான் இவன்? தெரியவில்லையே, எங்கு சென்றான் என்று. எங்காவது எழுந்து தேடிப்பார், அவன் இருக்கிறானா என்று. எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனை நம்முடன் கூட்டி வர வேண்டாம், கொண்டு வர வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் கேட்டீர்களா? இப்போது எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. சரி சரி விடப்பா, இங்குதான் இருப்பான், சென்று பார்ப்போம். அடே கோழி கோழி, கூறடா. நம்முடன் வந்த அந்த பைத்தியக்காரனை காணவில்லை. என்னடா கூறுகிறாய்? ஆமாம், அந்த பைத்தியக்காரனை காணவில்லை. அவனை நம்முடன் கூட்டி வர வேண்டாம் என்று கூறினேன் அல்லவா? இப்போது அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அங்கு இருப்பவர்களிடம் என்ன பதில் கூறுவாய்? இரடா, இங்குதான் எங்காவது இருப்பான், பாற்றுக்கொள்ளலாம். கோழி, உன்னிடம் எதுவும் கூறி புரிய வைக்க முடியவில்லை. அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. முதலில் ஒழுங்காக எழுந்து அவனை தேடு. இதை வருகிறேன், இரடா. சரி, காட்டான் எங்கே சென்றான்? காட்டான் அங்குதான் பெரிய பாறையின் மீது படுத்துக் கொண்டிருக்கிறான். இப்போது அதுவெல்லாம் முக்கியமல்ல, இந்த பைத்தியக்காரன் எங்கே சென்றான் என்று காண வேண்டும். ஈரடா, ஏனடா இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய்? காட்டான் காட்டான், கூறு கோழி. இரவு நேரமாகிவிட்டது. என்ன தூக்கத்தில் உளறி கொண்டே உள்ளேன். விடியும் நேரமாகிவிட்டது. வா, இங்கிருந்து செல்வோம். வந்திருக்கும் இடம் எப்பேற்பட்ட இடம் என்று தெரியுமா? தெரியும், தெரிந்துதானே அழைக்கிறேன். வா செல்வோம். கோழி, என்ன காட்டான், ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய்? இங்க என்ன வித்தியாசமான ஏதோ சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனக்கு. சத்தமா? ஆம் கோழி. என்ன சத்தம்? நரிகள் ஊளையிடும் சத்தம் எனக்கு கேட்கிறது. என்ன, நரிகளா? ஆமாமடா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை. உனக்கு கேட்கவில்லை. இப்பொழுது ஒருவன் அந்த நரி ஊளையிடும் சத்தத்தை கேட்டு அந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறான். அவன் எங்கே சென்றான் என்று எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி என்றால் வா காட்டான், சென்று அவனை அழைத்து வருவோம். அவன் எந்த திசையில் செல்கிறானோ அதே திசையில் தான் அவனை தேடிச் சென்றவனும் செல்கிறான். அவன் எந்த திசையில் சென்றானோ அந்த திசையில் நாம் அனைவரும் செல்வோம். என்ன காட்டான் கூறுகிறாய்? ஆமாம் கோழி, அந்த திசையை நோக்கி செல். அந்த இடத்தில் நரிகள் ஊளையிடுகிறது என்றால் சில மிருகங்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று கோழியும் காட்டானும் அவனுடன் இருந்த மற்றொருவனும் செல்ல, இதற்கு முன்னரே அந்த பைத்தியக்காரனை பின்தொடர்ந்து கோழியுடன் இருந்த மற்றொருவன் சென்று விட்டான். இப்போது இந்த மூவரும் அவன் பின்னால் என்று அனைவரும் அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி சென்று கொண்டே இருக்க, இரவு நேரத்தில் நிலவு வானில் வட்டமிட்டு காணப்பட்டது. இதே மறுமுனையில் இரகனுக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்த அந்த வைத்தியன், ஐயா வைத்தியரே, இப்போது எதுவும் பிரச்சனை இல்லை அல்லவா? எந்த பிரச்சனையும் இல்லை. சற்று நாட்கள் ஓய்வெடுத்தால் அனைத்தும் சரியாகிவிடும். ஓய்வா? என்ன இரகா, இப்போது உணவுக்கே பஞ்சம், இப்போது ஓய்வு வேற எடுக்க வேண்டும் என்றால் எப்படி என்று ஒன்றும் புரியவில்லை. விடு விடு அச்சானி, பாற்றுக்கொள்ளலாம். சரி, உனது மகள் எங்கே சென்றாள் என்று தெரிந்ததா? தெரியவில்லையே. இன்னும் சென்றவர்கள் ஆளே காணவில்லை. என்ன நினைப்பது என்று ஒன்றும் புரியவில்லை என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, யாரோ சிலர் அந்த குடிசைக்கு பின்னால் நடந்து வருவது போல சத்தம் கேட்டு அனைவரும் அந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். அந்த இடத்தில் கனியும் ஆண்டானும் நடந்து வந்து கொண்டிருக்க, அதை பார்த்த மலர்கொடி, கனி கனி, எங்கே சென்றாய்? இத்தனை நாட்களாக உன்னை காணவே இல்லை, எங்கு சென்றாய்? ஒன்றுமில்லை மலர்கொடி, இங்குதான் ஒரு சிறிய வேலையாக சென்றிருந்தேன். மேலும் இந்த மூட்டைகளை அவிழ்த்துப்பார். என்ன இருக்கிறது? அவிழ்த்துப்பார், உனக்கே தெரியும் என்று கனி கூற, மலர்கொடி அங்கு வைத்திருந்த மூட்டைகளை அவிழ்த்து பார்க்க, அந்த இடத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் கனியையும் ஆண்டானையும் பார்த்து புன்னுருவல் செய்ய, அங்கிருந்த மூட்டைகளில் இருந்த பழங்களை அனைவரும் எடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் முதியவர்களுக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து உண்டு கொண்டார்கள். அம்மா,
பழங்கள், ஆஹா, கிழங்குகள் எங்கே கிடைத்தன? ம் நம் ஆண்டான் அண்ணன் இருக்கிறான் அல்லவா? ஆமாம்மா. ஆ அவர்தான் கொண்டு வந்தார். ஆ சுவையாக இருக்கிறதம்மா பழங்கள். ஆ இப்போது இந்த மழை இல்லாத காலகட்டத்தில் இது போன்ற பழங்கள் எங்கு கிடைத்திருக்கும்? அதுவெல்லாம் தெரியவில்லை அம்மா. அவர்கள் கொண்டு வந்திருக்கும் உணவுப் பொருட்கள் இங்கு இருக்கும் அனைவரும் உண்டாலும் கிட்டத்தட்ட 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் வரை நம்மால் உணவை சமாளித்துக் கொள்ள முடியும் அம்மா. அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நமக்கு உணவை சேமிக்கும் பக்குவம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இருக்கும் உணவுகள் எல்லாம் 7 நாட்கள் நமக்கு கிடைத்தாலும் நாம் அதை சிக்கனப்படுத்தி சேமித்து வைத்தால் மேலும் 2 நாட்கள் கூட நம்மால் அந்த உணவை பயன்படுத்த முடியும் அம்மா. அதனால் கட்டுக்கோப்பாக இருங்கள். புரிகிறதா? சரியம்மா. பழங்கள் அனைத்தும் சுவையாக உள்ளது. கிழங்குகள் இருக்கின்றன. அதை என்ன செய்ய போகிறீர்கள்? அதை நெருப்பில் காட்டி சுட்டு தருகிறேன், உண்ணுங்கள். சரியா? சரியம்மா. பிள்ளைகளே, கூறம்மா. நீர் இருக்கிறது அந்த பானையில். அதையும் தேவையான அளவுக்கு உபயோகப்படுத்திவிட்டு அதையும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? சரியம்மா. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நான் ஆண்டனை சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். சரியா? நீங்கள் இதை உண்டுவிட்டு படுத்து உறங்குங்கள். புரிகிறதா? சரியம்மா. என்று ஒரு தாயும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பழங்களையும் கிழங்குகளையும் கொடுத்துவிட்டு மீண்டும் ஆண்டானையும் கனியையும் சந்திக்க வந்தாள். அந்த நேரம் ஆண்டானும் கனியும் இரகனுக்கு என்னானது? ஒன்றுமில்லை, தீக்காயம் ஏற்பட்டு விட்டது. எப்படி தீக்காயம் ஏற்பட்டது? அவ்வளவு காயம் ஏற்பட்டுள்ளது. அதுவரை என்ன செய்தான் அவன்? இல்லை கனி. என்ன மலர்கொடி கூறுகிறாய்? ஆமாம், அது என்ன காரணம் என்றால் ஒரு குடிசை தீப்பிடித்து எரிந்து விட்டது. அந்த நிலையில் உள்ளே இருந்த குழந்தைகளை காப்பாற்ற இரகன் சென்று இவ்வாறு காயம் ஏற்பட்டு விட்டது. அதற்காகத்தான் மருந்து போட்டுக் கொண்டுள்ளார். சரி. யாருடைய வீடு? யாருடைய வீடு என்றால் யாருடைய வீடம்மா? இல்லை கனி. கூறு மலர்கொடி, என்னவென்று நான் பார்த்துக்கொள்கிறேன். உனது அக்கா அவர்களுடைய குடிசைதான். என்ன கூறுகிறாய்? ஆம் கனி. ஏன் நீங்கள் எதற்கு உதவ சென்றீர்கள்? இதற்காகத்தான் கனி, நான் முன்பே கூறினேன். சரி, அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அல்லவா? நீங்கள் எதற்கு உதவி செய்ய சென்றீர்கள்? ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது எப்படி உதவி செய்யாமல் இருக்க வேண்டும்? உதவி செய்திருக்க வேண்டும். தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு காயம் ஏற்பட்டு அந்த தீக்காயம் எவ்வளவு பெரிய காயமாக ஆகும் வரையா நீங்கள் உதவி கொண்டிருந்தீர்கள்? இல்லை கனி, அதுவெல்லாம் காரணம் அல்ல. சிறு குழந்தை ஒன்று துணியில் யானை கட்டி தூங்கிக் கொண்டிருக்கும் போதே தீப்பிடித்து எரிந்ததால் அந்த குடிசையில் இருந்த அந்த குழந்தையை காப்பாற்றத்தான் இரகன் சென்றான். அந்த இடத்தில் இரகன் மாட்டிக்கொண்டான். எப்படியோ ஒரு வழியாக அவர்கள் அந்த குழந்தையையும் காப்பாற்றிவிட்டு இரகனும் தப்பித்து விட்டான். அதில் ஏற்பட்ட சிறிய காயம்தான். சரி இரகா. கூறு கனி, எப்படி இருக்கிறது? சிறிதாக எரிச்சல் வலி மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமில்லை, பார்த்துக்கொள்ளலாம். சரி, அப்படி என்றால் எனது அக்கன் எங்கே? அங்குதான் குழந்தைகளை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். சரி, நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன், நீ இங்கேயே இரு. சரி கனி என்று கூறிவிட்டு கனியும் மலர்கொடியும் அங்கே இருந்து செல்ல நேராக சென்று குடிசை தீப்பிடித்து எரிந்த அந்த குடிசைக்கு சொந்தமான அந்த பெண்மணியை பார்க்க, வாமா மலர்கொடி, என்னானது? ஒன்றுமில்லை, சிறிய காயம்தான். இரகன் இப்போது நன்றாக இருக்கிறான். சரி. கனி, கூறுங்கள். ஏன் முகத்தை என்னிடம் திருப்பாமல் கூட இப்படி பேசுகிறாய்? ஏன் என்று உனக்கு தெரியாதாக்கா? அதுவெல்லாம் நடந்து விட்டது. இப்போது எதற்காக என்னிடம் கோவித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் என்ன செய்ய? நான் அவனை விரும்பினேன். விரும்பியதால் அவனை திருமணமும் செய்து கொண்டேன். இப்போது அவனுடனே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று வந்துவிட்டேன். ஆனால் வெகு நாட்களாக அவன் எங்கு சென்றான் என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவன் ஒருவேளை அந்த ஆற்றங்கரை வழியாக சென்று இறந்து விட்டான் என்று ஊர் மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். அதனால் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏதோ நேற்று அந்த காட்டான் கொண்டு வந்த யானையைத்தான் நாங்கள் அனைவரும் உண்டோம். இப்போது உணவும் எதுவும் இல்லை. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்போதே அப்பா கூறினார், வேண்டாம், அவர்கள் எல்லாம் இறைச்சி சாப்பிடுபவர்கள், அதுவும் அந்த யானை இறைச்சி சாப்பிடுபவர்கள், அவர்களுடன் நம் உறவு வேண்டாம் என்று கூறினார். ஆனால் நான் அவரை விரும்பிவிட்டேனே, அதனால் நான் என்ன செய்ய? தந்தை தான் என் மீது கோபத்தில் இருக்கிறார் என்றால் அவர் நீயும் இப்படி இருந்தால் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா. இப்போது உணவு உண்டார்களா இல்லையா குழந்தைகள்? குழந்தைகள் எதுவும் உண்ணவில்லை. இறைச்சி இருந்ததல்லவா, அதை இன்று காலை உண்டார்கள். பிறகு வேறு எந்த உணவும் இல்லை. சரி கனி, கூறு மலர்கொடி. நான் வேண்டுமெனால் சென்று உணவை எடுத்து வரவா? சரி, எடுத்து வா என்று மலர்கொடியும் அங்கிருந்து செல்ல கனியும் அக்காவும் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு, அக்கா,
உன் மீது எனக்கு கோபம் எல்லாம் எதுவும் இல்லை அக்கா. அந்த யானையின் இறைச்சியை சாப்பிடுவதுதான் எனக்கு ஒரே கவலை. ஆதலால் தான் உன்னுடன் பேச மறுக்கிறேன். மற்றபடி எந்த கோபமும் உன் மீது எனக்கு இல்லை அக்கா. நமது தந்தை தான் உன்னிடம் பேசக்கூட மாட்டேங்கிறார். ஏன் என்று எனக்கும் தெரியவில்லை. நான் எத்தனையோ முறை அந்த அச்சாணியிடம் கூறி கூறி பார்த்தேன். ஆனால் அவர் கேட்பது போல் தெரியவில்லை அக்கா. சரி, நீ அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே. இப்போது நான் உணவுகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதை இங்கு இருக்கும் அனைவருக்கும் பிரித்து கொடுத்திருக்கிறேன். மேலும் பல உணவுகள் இருக்கிறது. பழங்கள், காய்கறிகள் அனைத்தும் இருக்கிறது. நான் உனக்கும் தருகிறேன். பிள்ளைகளுக்கு அவையெல்லாம் சமைத்து கொடு, சரியா? சரி கனி. நான் என்ன செய்ய? எனது வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது. தந்தை என்னிடம் பேசாமல் போனது மிக வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இரகன் மட்டும் இல்லை என்றால் என்று கூறிக்கொண்டே இருக்க, அந்த இடத்தில் மலர்கொடி உணவுகளை கொண்டு வந்து கனியின் அக்கனிடம் கொடுக்க, இந்தாருங்கள், இந்த பழங்கள், கிழங்குகள் அனைத்தையும் குழந்தைகளுக்கு இப்போது இல்லை என்றாலும் காலையில் கொடுங்கள். அனைத்து குழந்தைகளும் உறங்கிவிட்டன. காலை நேரத்தில் கொடுங்கள். புரிகிறதா? சரியம்மா. நீங்கள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தீர்கள். நடுவில் நான் ஏதாவது இடையூறாக வந்து விட்டேனா என்ன? பைத்தியக்காரி, அமரடி இங்கே. ஏனக்கா? அமரு. அமர்கிறேன். ஒன்றுமில்லை. நான் இரகன் குழந்தைகளை காப்பாற்றினான் அல்லவா? ஆமாம், அதை பற்றித்தான் கூறிக்கொண்டிருந்தேன். சரி சரி அக்கா. சரி கனி, நான் சென்று இருக்கும் வேலைகளை பார்க்கவா? நீ பேசிவிட்டு வருகிறாயா? சரி, நீ செல், நான் வருகிறேன் என்று கனி கூற, ஆனால் கனியின் அக்கா மலர்கொடியை அங்கேயே அமர வைத்தாள். இரகன் வந்து எங்களை காப்பாற்றிய பிறகுதான் எனக்கு உயிரே மீண்டும் திரும்பி வந்தது. ஆனால் என் கணவன் மீண்டும் உயிருடன் வருவான் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. 6 குழந்தைகளை வைத்துக்கொண்டு வயிற்றுக்கு என்ன செய்வது? பிள்ளைகளை பார்த்து கொள்ள எனக்கு காலம் சரியாக இருக்கிறது. இந்த நிலையில் உணவுகளை எப்படி தேடிச் செல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஒரே மனக்குழப்பமாக உள்ளது கனி. அக்கா, கூறம்மா மலர்கொடி, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அனைத்தையும் நம்மிடையே இருக்கும் இளவட்டங்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அமைதியாக உணவை உண்டுவிட்டு படுத்து உறங்குங்கள். எதுவாயினும் காலை பார்த்துக் கொள்ளலாம், சரியா? சரியம்மா. கனி, கூற மலர்கொடி. சரி, செல்வோமா? சென்று இரகனுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சரி, வா செல்வோம் என்று அங்கிருந்து இருவரும் சென்று இரகனை போய் சென்று பார்க்க, ஆனால் அந்த வைத்தியரின் அறையில் இரகன் இல்லை. வைத்தியரே, கூறம்மா மலர்கொடி, இரகன் எங்கே சென்றான்? அவனுக்கு மருந்து போட்டு விட்டு விட்டேன். அவர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் அவருடைய நண்பர்கள். சரி சரி, அப்படி என்றால் காலையில் பார்க்கிறோம் என்று மலர்கொடி கூறியதில் வருத்தம் இருப்பதை போல் தெரிந்த கனியும், மலர்கொடி, கூறு கனி, என்ன மனதில் வருத்தம் இருக்கிறதோ? அதுவெல்லாம் ஒன்றுமில்லையே. இல்லையே, நீ கூறிய பேசும் வார்த்தைகளில் ஏதோ தடுமாற்றம் இருக்கிறதே. கனி, கூறு. நீ நினைப்பது போலெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்ன நினைத்தேன்? நீ என்ன நினைத்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. நீ ஏதோ குதர்க்கமாக பேசுகிறாய். ஆதலால் தான் அவ்வாறு கூறினேன். மற்றபடி என் மனதில் எல்லாம் ஒன்றுமில்லையே. உன் மனதில் எதுவும் இல்லை, அப்படியா? ஆம் கனி. சரி மலர்கொடி, அப்படி என்றால் நான் ஒரு விடயத்தை உன்னிடம் கூற வேண்டும் என்று தோன்றியது. என்ன விடயம்? இல்லை, சிறிது நாட்களாக இரு மலர்கொடி, கூறுகிறேன். சரி, கூறு. சிறிது நாட்களாக உனக்கு இரகனை ரொம்ப பிடித்திருக்கிறது. என்ன கூறுகிறாய் கனி? ஆமாம், இரகனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதே போன்று எனது அக்கனின் குழந்தைகளையும் காப்பாற்றினான் அல்லவா? அதை கேட்டவுடன் மனதிற்குள் ஒரு சந்தோஷம். அவனை நான் நேசிக்கிறேன் என்று தோன்றுகிறது மலர்கொடி. என்ன கனி கூறுகிறாய்? ஆமாம், ஏன் நேசிக்க கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. திடீரென்று இப்படி கூறுகிறாயே, ஆதலால் தான் கேட்டேன். இல்லை, அதற்காகத்தான் உன்னிடம் முதலிலேயே கேட்டேன். உனக்கு ஏதாவது இரகனின் மீது ஆசை இருக்கிறதா என்பது போல் உன்னிடம் கேள்விகள் எழுப்பினேன். நீ எதுவும் இல்லை என்று கூறிவிட்டாய். அதனால் தான் என் மனதில் இருப்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன். இதை நீ இரகனிடம் ஒருபோதும் கூறிவிடாதே, புரிகிறதா என்று கூறிவிட்டு கனி அங்கிருந்து வேகமாக செல்ல, மலர்கொடி என்ன செய்வது என்று அறியாமல் அவளும் பொறுமையாக நடையை நடந்து அங்கிருந்து சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து கண்களில் உறக்கமில்லாமல் இரவு முழுவதும் கண்களை விழித்து வானில் இருக்கும் நிலவையே பார்த்து கொண்டிருந்தாள். மலர்கொடியிடம் பேசிவிட்டு சென்ற கனி, என்னிடமே ஏமாற்றுகிறாயா? உன் மனதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும்.
என்னை ஏமாற்ற முடியாது மலர்கொடி. இப்போது உன் மனதில் இருப்பதை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் சிறிதாக ஒரு விதையை போட்டிருக்கிறேன். அது தானாக வளர்ந்து கொடியாகி நிற்கும், பிறகு மலராகும். அப்போது பற்றுக்கொள்கிறேன் மலர்கொடி. நான் கூறியதை நம்பிவிட்டால் இருக்கட்டும் என்று கனியும் வேறொரு திசைக்கு சென்று அவளும் உறங்கச் சென்றாள். மேலும் இக்கதை தொடரும். நன்றி, வணக்கம்.